இந்த சம்பவங்களை சுற்றி இவ்வளவு கேள்விகள் தாவேகா தரப்புலேருந்தும் வைக்கிறாங்க, மக்கள் தரப்புலேருந்தும் வைக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் உங்களோட பிள்ளை தான், நீங்கள் தான் சரியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டும் இந்த ரெண்டு சைடுமே இந்த ப்ளேம் கேம் நடந்துட்டு தான் வந்திருக்கு. எது எப்படியோ போயிருக்கக்கூடியது 39 உயிர்கள். இதில் முக்கியமாக குழந்தைகள் நிறைய வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போவுமே வந்து ஒரு 60லேருந்து 70 பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்து வராங்க. அதில் ஒரு 12 பேர் கிட்ட வந்து ஐசியூவில் தீவிர சிகிச்சையில் வந்து வந்து பட்டிருக்காங்க. அரசாங்க தரப்புல இருந்து இவங்க எல்லாருக்குமே நிதியுதவிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய் சற்று முன் வந்து தங்களோட ஒரு அறிக்கை வந்து மனமுருகி வந்து வெளியிட்டு அதில் வந்து இறந்த எல்லாருக்குமே தலா 20 லட்சம் ரூபாய் எல்லாருக்குமே நாங்கள் வந்து தரோம். இதை கொடுத்துக்கிறதுனால ஈடு செய்ய முடியாது. பட் இந்த டைமில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவனா நான் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் இப்போ தரேன் அப்படின்ட்டும் அந்த சிகிச்சையை எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருக்குமே தலா 2 லட்சம் ரூபாய் வந்து அறிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொகையை. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன வந்து போக போகுது? புசி ஆனந்த் அவர்கள் மேலேயும் தாவேகாவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் ஆதவர்ஜுன் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாம்பேட் இஷ்யூ அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் இந்த சம்பவங்களில் புஷ்பா 2 கேஸ் அப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு வச்சு பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இதை வந்து ஆர்சிபி அந்த கர்நாடகா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாம்பேட் இஷ்யூவோடுமே ஒட்டி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.